டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம அந்த கிளாஸஸ் பார்த்து பிஹேவியரல் சயின்சஸில். ஸோ டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குனால கொஞ்சம் கிளாஸஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இயர் ஆஃப்டர் ஐ வில் கண்டினியூ அவர் கிளாஸஸ். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு சைக்காலஜி கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கோட் அது சொல்கிறோம். இலக்கிய மனமுடையவர்களால் லட்சியங்களை அடைய முடியாது, இறுக்கிய மனமுடையவர்களால் இதயங்களை அடைய முடியாது. ஸோ இது எல்லாமே இலக்கிய மனம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும், ஈஸியாக எல்லாத்துக்குமே எமோஷனலாக பாதிக்கப்படுறவங்க. ஸோ இது எதை பற்றியுமே கண்டுக்க முடியாதவங்க இறுகிய மனமுடையவர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எமோஷன்னா என்ன, நம்முடைய எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கக்கூடியதான் இன்றைக்கோட டாபிக்ஸ். லெட்ஸ் கோ டு அவர் டாபிக்ஸ். திஸ் இஸ் கால்ட் எமோஷன். ஃபஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் எமோஷன். எமோஷன்னா என்ன நம்ம வந்து பார்ப்போம். ஸோ யூ லுக் ஹியர், தேர் இஸ் அ வேரியஸ் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம் இதில். ஸோ the emotion என்ன, what is the definitions of emotions? Emotion is a strong feeling. Just a single word, we can say it. Emotion is a strong feeling. It is a subjective response. Subjective means அவங்க நம்ம தான் ஃபீல் பண்ண முடியும். It is a subjective response that usually accompanied by the physiological change and is associated within the change in behavior. ஸோ சப்ஜெக்டிவ் ஃபீலிங், ஒரு எமோஷன்ஸில் நம்ம மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அதை மற்றவங்க வந்து நம்ம எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியாது, எவ்வளோ எமோஷன் இருக்குன்றத. ஸோ அது எப்போ என்ன ஆகும், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச் நமக்கு பாடியில் இட் மேக்ஸ் த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ். லைக் நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், ஐஸ் டியர்ஸ் வரலாம், சிரிக்கலாம், செய்யலாம், இதெல்லாம் கை கால் நடுங்கலாம், இல்லை ரொம்ப துள்ளி குதிக்கலாம். திஸ் ஆர் கால்ட் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ். So and is associated with change in behavior. We also change our behavior due to our emotions. And let's see, according to the Charles and Maurice defines emotions as a complex affective. Affective means it's a mood. Complex affective experiences that involves diffuse physiological changes and can be expressed overtly in characteristic behavior pattern. Already same like the definitions previously we discussed like this. It's the same also. It's a complex affective experiences. Complex means it's joined by one or more mood things joined together. Affective means mood. It's a mood like variety of நமக்கு எமோஷன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வெளியே வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். This about the definitions of emotions. Let's see about the characteristics of emotion. எமோஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எமோஷன் இஸ் யூனிவர்சல். எல்லாருக்குமே எமோஷன் உண்டு, எமோஷன் இல்லாதவங்க யாருமே இல்லை. எமோஷன்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் தஸ் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தர் எமோஷன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம்னா, ஒரு சோகமான ஒரு சந்தோஷமான இதுவை பார்க்கும்போது ஒவ்வொருடைய அளவோட சந்தோஷமும் துக்கமும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வேரி ஆகும். ஸோ சேம் எமோஷன்ஸ் கேன் பி அரவுஸ்டு பை நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலை, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஒரே டைப் ஆஃப் ஒரு சந்தோஷன்றது வந்து நிறைய விதத்தில் வரலாம், ஒரே விதத்தில் மட்டும்தான் சந்தோஷம் வரணுன்றது கிடையாது. அதான் சொல்கிறாங்க, சேம் எமோஷன்ஸ் கேன் பி அரவுஸ்டு பை தி நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலை, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ். The emotions rise abruptly and subside slowly. திடீர்னு பார்த்தா எமோஷன் சரன்னு வரும், டப்புன்னு போயிடும். ஸோ திஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எமோஷன். திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் கேட்டாங்கன்னா சடனாக அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிடுவாங்க ஸ்லோவாக. ஸோ சடனாக ரைஸ் ஆகும், ஸ்லோவாக தான் சப்சைட் ஆகும். தட் இஸ் கால்டு எமோஷன். அப்புறம் பார்க்குறோம், எமோஷன்ஸ் ஹேவ் குவாலிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எமோஷன், நம்ம சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு அனுப்பலாம். நான் கோபமாக இருந்தால் அடுத்தவங்க ஈஸியாக கோவப்படுத்திடலாம், நான் டென்ஷனாக இருந்தால் அடுத்தவங்க ஈஸியாக டென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் இட்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் தி ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ். So then an emotion can give birth to a number of similar situations. So நம்ம இதே மாதிரி பல சிச்சுவேஷன்ஸை எமோஷன்ஸ் வந்து உருவாக்கலாம், சிமிலர் எமோஷன்ஸை. There is a negative correlation between the upsurge of emotions and intelligence. இன்டெலிஜென்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன்ஸ். நிறைய புத்திசாலித்தனமாக இருக்கவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் சீக்கிரமாக எமோஷன் ஆக மாட்டாங்க. ஸோ there is a negative correlation between the emotions and intelligence. Every emotional experiences involves many physical and emotional changes in an ஆர்கானிசம்ஸ். ஒவ்வொரு எமோஷன்ஸும் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும். ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும். தீஸ் ஆர் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி எமோஷன். ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். எமோஷன்ஸ் ஆர் யூனிவர்சல், எமோஷன்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் தஸ் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல்.
Same emotions can be aroused by the number of different stimuli, objects and situations. Emotions rise abruptly and subside slowly. Emotions have quality of displacement. An emotion can give birth to number of similar emotions. There is a negative correlation between the upsurge of emotions and intelligence. Every emotional experience involves many physical and emotional changes in the organism. Next slide, we'll see about the next slide, types of emotions. So types of emotions that we can divide it into two types, that is called positive emotion and negative emotion. What do you mean by positive emotions? Pleasant emotions like love, curiosity, joy, happiness, which are helpful and essential for the normal life, is called positive emotions. நம்முடைய அன்றாட சிறந்த வாழ்க்கைக்கு தேவையான ப்ளசன்ட் எமோஷன்ஸ், அன்பு, குரியாசிட்டி, ஜாய், சந்தோஷம், ஹாப்பினஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் வெல்பீயிங்க்கு, நம்முடைய மைண்டு பாடி நல்லா இருக்கிறதுக்காக தேவைப்படுறதுனால இட்ஸ் கால்டு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆர் லைக் ஃபியர், ஆங்கர், ஜெலசி, விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு த வெல்பீயிங். நம்மளுடைய அன்றாட உடலில் இதுக்கு வந்து சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்பிளசன்ட் லைக் எமோஷன்ஸ் லைக் ஃபியர், ஆங்கர், ஜெலசி, விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு த வெல்பீயிங். பட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கா. பட் within be limit. ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இட் ஆஃப் harmful to the well-being of the humans. So emotions classified into positive and negative emotions. Let's see about the part of emotion. Emotionsல part இருக்குது, 4 parts, that is called subjective feeling, emotional experiences, physiological changes and interpretation. ஃபஸ்ட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் ஃபீலிங், நம்ம அதை எப்படி உணர்றோன்றது தான் சப்ஜெக்டிவ் ஃபீலிங். இட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன்ஸ் மைண்ட் அண்ட் தாட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க, உங்கள் மனசு என்ன பண்ணுது, படப்படப்படன்னு உள்ள என்ன சேஞ்சஸ் நடக்குது, தான் சப்ஜெக்டிவ் ஃபீலிங். நீங்கள் எப்படி ஹவ் யூ ஃபீல். இப்போ நம்ம வந்து நர்சிங் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓரளவு அதை பற்றி ஆக்சிடெண்ட்டாக அடி அசால்ட்டாக அடி பார்த்துட்டு அப்படி போயிட்டுருப்போம். பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம உள்ள ஒரு பயம் தோணும். தட் இஸ் கால்ட் சப்ஜெக்டிவ் ஃபீலிங். சப்ஜெக்டிவ் ஃபீலிங் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதுக்கு என்ன நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், தட் இஸ் கால்டு எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ். we may express our feeling or fear in the number of ways. நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், எப்படி பார்த்து ஒரு பயப்படுவோம், இல்லைனா சிரிப்போம், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெளிப்படுத்துறது தான் எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். தென் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், பாடி சேஞ்சஸ். அந்த எமோஷனால் என்னென்ன பாடி சேஞ்சஸ் வருது, எமோஷனல் சேஞ்சஸ் டியூ டு த பாடி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு interpretation. That is interpretation of it by other persons. நம்முடைய இதை வந்து அதர் பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, தட் இஸ் கால்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ். கரெக்டாக அம்மா உண்மையிலே சாதாரண விஷயத்துக்கு அழுகுறானா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் அழுதுட்டுருக்கானா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது தான் இன்டர்பிரட் பை அதர் பர்சன் கால்டு. இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் எமோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு சப்ஜெக்டிவ் ஃபீலிங், நம்ம எப்படி உணர்றது. எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸுன்றது நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்றது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது பாடிலி சேஞ்சஸ். இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ன்றது அதை வந்து நம்மளுடைய எமோஷன்ஸை அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் interpretation. These are the parts of emotions. Let's see the physiological changes of emotion. நம்ம பாடியில் எமோஷனால் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், physiological changes during the emotional experiences, other activities like perception, hearing, consciousness, memories are affected. ஸோ இந்த நாலுமே அஃபெக்ட் ஆகும். பர்செப்ஷன்றது நம்ம எப்படி நம்ம பர்சீவ் பண்ணுறோம், நம்ம எப்படி உணர்கிறோம், தட் இஸ் கால்டு அதுதான். ஸோ நம்ம ஒரு பயத்தில் வந்து சில நேரத்தில் படப்படன்னு இருக்கும், எதுவுமே நமக்கு புரியாது. பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா படிக்க முடியாது. நம்ம அந்த கான்ஷியஸ் லெவல் அஃபெக்ட் ஆகும், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவோம், நம்ம ஞாபகம் இருக்காது. இதுதான் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ். வந்து தோ சைக்கலாஜிக்கல் இது வந்து சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். நம்ம ஒரு பொருளை உணர முடியாது, சரியாக படிக்க முடியாது, கான்ஷியஸாக திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவோம், மெமரி அஃபெக்ட் ஆகும். தீஸ் ஆர் தி சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் டியூ டு தி எமோஷன்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் டு தி இன்டர்னல் சேஞ்சஸ். பாடியில் என்னென்ன நடக்கும் டியூரிங் த எமோஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவர் பாடியில் இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் காசஸ் த டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹார்மோன்ஸ். நம்ம பாடியில் ஒரு எமோஷன்ஸ் வரும்போது இது பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், தட் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம், கேட்டகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒன் இஸ் கால்டு அட்ரினலின். இந்த அட்ரினலின் தான் ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஃபியரோ ஆன்சைட்டி வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அட்ரினலின் வந்து செக்ரேட் ஆகும். இந்த அட்ரினலின் செக்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அட்ரினலின் கெட் சர்க்குலேட்டட் டு த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்ம தான் செக்ரேட் ஆகக்கூடிய அட்ரினலின் டிஃப்ரெண்ட் ஸ்பாட் போயிட்டு த்ரூ த பிளட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங். நிறைய விஷயத்தை நம்ம பாடியில் சேஞ்சஸ் உண்டு பண்ணும். என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பார்ப்போம், இந்த அட்ரினலின் நிறைய புஷ் ஆகிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நாடி துடிப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஏதோ ஒரு ஃபியரோ ஒரு எமோஷன்ஸோ வரும்போது பல்ஸ் ரேட் பட நாடி துடிப்பு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் டைம் சேஞ்சஸ் இந்த ரெஸ்பிரேஷன், ப்ரீத்திங் ஆல்சோ அஃபெக்டட் பை தி எமோஷனல். வேகமாக வி ஹவ் டு கோயிங் டு ப்ரீத் இந்த பயத்தில் எமோஷன்ஸில். தென் டயல்டேஷன் ஆஃப் த பீப்புள், கண்ணெல்லாம் விரிஞ்சிரும். டயல்டேஷன் ஆஃப் த பீப்புள், ஸ்வெட்டிங், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும். டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் சலைவா, நாக்கெல்லாம் வறண்டு போகும். அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம திடீர்னு பார்த்தா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மொட்டிலிட்டி அதிகமாகிடும். திடீர்னு மோஷன் பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு பயத்தில் மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ அப்புறம் வந்து கையில் பார்த்தா அந்த மயிரெலாம் அப்படியே சாரி இந்த முடின்னு சொல்லுவோம், அந்த முடியெல்லாம் அப்படியே எரெக்டாக நிற்கும். ஸோ அந்த மயிர் கூசெறியதல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முடியெல்லாமே வந்து எரெக்டாக நிற்கிறது. தட் இஸ் கால்ட் எரெக்டர் இந்த ஸ்கின்ஸு. அது சேஞ்சஸ் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரெயின் வேவ்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். தீஸ் ஆர் த இன்டர்னல் சேஞ்சஸ் டியூ டு தி எமோஷன்ஸ். இது ஒரு நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் எமோஷன்ஸ். இன்டர்னல் சேஞ்ச் ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸில் பார்த்தோம், பர்செப்ஷன், மெமரி, இன்டெலிஜென்ஸு இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். கம்ஸ் டு தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்னலில் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்டர்னலில் என்னென்ன சேஞ்ச், அப்புறம் மஸ்குலர் டென்ஷன் அண்ட் ட்ரெமர்ஸ், கை கால் நடக்கும், இதெல்லாம் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ஸ் டு தி எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் ஆஃப் தி எமோஷன்ஸ். எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ்னால் நம்ம வந்து வாய்ஸ் மாறிடும். இதெல்லாம் வந்து இன்டர்னலாக நமக்கு மட்டும்தான் உள்ளே தெரியும். எக்ஸ்டர்னல் சேஞ்ச் போகும்போது வாய்ஸ் மாறிடும். சிலருக்கு பேச முடியாது, ஒரு மாதிரி இதுவாக இருப்பாங்க, கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். வாய்ஸ் ட்ரம்மர் இந்த வாய்ஸ் டினோட்ஸ் த சாரோ ஷார்ப் ஹை பிச் இண்டிகேட்ஸ் ஆங்கர். கோபமாக இருந்தால் ஹை பிச்சில் பேசுவாங்க, ஷாராக வந்தால் உதறும் வாயில். அப்புறம் சேஞ்சஸ் இன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் ப்ரைமரி எமோஷன்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட், என்ஜாய்மெண்ட், surprise, disgust, anger, shame, face fear expressed externally by the facial expressions. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ். எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் வந்து மெயின் வாய்ஸ் வந்து சிலருக்கு வந்து கோபமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹை பிச்சில் இருக்கும். சாராவாக இருந்தாங்கன்னா ஒரு ஏதாவது கஷ்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லட்டு ஸ்பீச்சாக இருக்கும். ஸோ வேரியஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். நமக்கு பார்த்துருக்கோம்ல, இனிஷியலாக பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். தீஸ் ஆர் தி கால்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் ஆஃப் தி எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வில் கோ டு தி எமோஷனல் கண்ட்ரோல்ஸ். எப்படி நம்ம வந்து இது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆஸ் எ நர்ஸ் we should have control over the emotions. ஒரு டெத்து நடக்குன்னு அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ ஒரு டெத்தை வந்து நம்ம வந்து ஒரு எமோஷனலாக வி ஹவ் டு அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் இந்த ஃபேமிலியில் ஃபேமிலி இதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் சொசைட்டியில் இறங்கிய மனசு இருக்குது, ஒரு எமோஷன் பார்த்தா உடனே ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ், ஒரு பேஷண்ட் டெத் ஆகிடுச்சு அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் see about the emotional control. Emotional control or emotional self-regulations or emotional regulations or regulation of emotions எல்லாமே ஒன்று தான். இஸ் defined as the extrinsic and intrinsic process responsible for monitoring, evaluating and modifying the emotional reactions. நம்மளுடைய இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராசஸ் பாடிக்குள்ளவும் வெளியும் வரக்கூடிய ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங், ஒரு எமோஷன்ஸ் எப்படி நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்றது தான் எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எமோஷனல் ரெகுலேஷன் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். எமோஷனை உடனே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஒரே விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இது இனிஷியேட் பண்ணணும், அதை இன்ஹிபிட் ஆர் மாடுலேட் பண்ணணும். ஒன் ஸ்டேட் ஆஃப் பிஹேவியர் இஸ் ஏ கிவன் சிச்சுவேஷன்ஸ். ஒரு ரிசீவ் பண்ணிவிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்க முடிஞ்சால் ஒதுக்கணும், இல்லை மாடிஃபை பண்ணுறது தான் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் என்னென்ன ப்ராசஸ் மாடல் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராசஸ் மாடல் ஆஃப் எமோஷனல் ரெகுலேஷன் பேஸ்ட் அப்பான் தி model of emotions, upon the model of emotions. The model of emotions suggests that the emotion generation process occurs in a particular sequence out of the sequence occurs the flow. First வந்து ஒரு situations, ஒரு இந்த sequence situations begins with situations that is emotionally relevant. Situation கொடுப்பாங்க, அப்புறம் attention is directed towards the emotional situations. அப்புறம் அப்ரைசல், ஒரு சிச்சுவேஷன்ஸை போய் ரீச் பண்ணும்போது ஒரு பிகின் சிச்சுவேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி அட்டென்ஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதை அப்ரைஸ் பண்ணுறோம். இந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். சிச்சுவேஷனு, அட்டென்ஷன், அப்ரைசல், ரெஸ்பான்ஸ். சிச்சுவேஷனுக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அட்டென்ஷன் கொடுக்குறோம், அப்படியே ரிசீவ் பண்ணுறோம், எப்படி எவாலுவேட் பண்ணுறோம், இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம என்ன பண்ணணும், அப்படி தான் ரெஸ்பான்ஸ். திஸ் இஸ் கால்ட் ப்ராசஸ் மாடல் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ திஸ் இஸ் ஃபோர் இதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் see about the emotional control technique. There's a emotional control technique, various types of technique இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் ஒன் இஸ் சோஷியல் சப்போர்ட் சீக்கிங். ஏதாவது ஒரு விஷயம் வேணால் நம்ம வேறு யாருன்னா நம்ம ஐடியா கேட்குறது. டர்னிங் டு அதர்ஸ் ஃபார் தி ரீஅஷூரன்ஸ் ஐடியாஸ். இப்போ பார்ப்பீங்க நிறைய சுச்சுவேஷன்ஸ், இப்போ கோவிடில் ஏதாவது இருக்காங்க, சந்தேகம் இருந்தால், ஒரு பயம் இருந்துச்சு, எமோஷனல் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கேட்பேன் என்ன பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஓவர்லுக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்துட்டு ரொம்ப சோகம் இருக்குது, பயம் இருக்குது, அந்த டைமில் போய் சப்ஸ்டன்ஸ் அப்யூசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்காலோ இல்லை ட்ரக்ஸோ அந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்து அந்த பயத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை காலை எதனா வெட்டிக்கிறதோ, ஏதாவது அவங்களுக்கு இன்ஜூர் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் இருக்கும். இன்னொரு டெக்னிக் என்னென்னா அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ், டேக்கிங் சிச்சுவேஷன்ஸ் இஸ் ரைட், பரவாயில்ல வரதை பார்த்துக்கலாம், இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பாசிட்டிவ் ரீஅப்ரைசல். ஸோ என்ன அப்படின்னு லுக்கிங் அட் த பிரைட் சைட் ஆஃப் த ட்ரபிள் ஷூட்டிங் சிச்சுவேஷன்ஸ். இந்த வரதை இந்த ட்ரபிளை எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணி அப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்றதான் பாசிட்டிவ் ரீஅப்ரைசல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் செப்பரேஷன்ஸ். வரத்தை வந்து அப்படியே அமைக்கிறது. எக்ஸ்ப்ளோசிவ் செப்பரேஷன்ஸு, ட்ரைங் டு கண்டெயின் தி ஒன்ஸ் எமோஷனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அப்படியே வச்சுக்கிறதா. ஸோ எக்ஸ்பிரஸ் சப்போர்ட். ரூமினேஷன்றது என்னென்ன அப்படின்னா, அப்படியே அந்த மைண்டை சுற்றி வர்றது, அந்த சுச்சுவேஷன்ஸ் எமோக்கிங் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு அப்படியே ரூமினேட் பண்ணுறதும் சுற்றினே இருக்கிறது தான். கோயிங் ஓவர் அண்ட் ஓவர் இன் ஒன்ஸ் மைண்ட் சிச்சுவேஷன் தட் ப்ரொவோக் த எமோஷன்ஸ். அடுத்து வந்து பிஹேவியரல் அவாய்டன்ஸ். ஸ்டே அவே ஃப்ரம் த எமோஷன் லேடன் சிச்சுவேஷன்ஸ். அந்த பக்கம் போனவே பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம அங்கே போயிட்டு எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடலாம். தட் இஸ் கால்ட் பிஹேவியரல் அவாய்டன்ஸ். காக்னேட்டிவ் அவாய்டன்ஸ், ஸ்டேயிங் அவே தாட்ஸ். என்னென்ன நமக்கு வந்து நம்ம மூட் அஃபெக்ட் ஆகுமோ அதை பற்றிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். காக்னேட்டிவ் அவாய்டன்ஸ். அது வந்து பிஹேவியர் அவாய்டன்ஸ் அந்த இடத்துக்கே போக வேண்டாம். காக்னேட்டிவ் அவாய்டன்ஸ்ன்றது அதை பற்றியே திங்க் பண்ண வேண்டாம். தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு பை த கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் it comes to the emotion and the nerves. நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட்? ஆஸ் எ நர்ஸ் ஷுட் பி கன்சர்ன்ட் வித் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இன் அவர் செல்ஃப், இன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் அவர் செல்ஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தா எக்ஸ்பிரஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அவர் செல்ஃப். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப், அவர் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் அவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்ஃப்ளிக்ட் என்னென்ன இருக்குது, முரண்பாடுகள் நம்மளுடைய பற்றி உணரணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து how much we can about the discuss physical reactions, learn as much as we can about the causes and physical reactions to the emotions. எமோஷன்ஸ்க்கான காசஸ் என்னென்ன, அதனோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எமோஷனலி ஸ்டேபிளாக இருக்க முடியும். கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ் இன் அவர் லைஃப், பிளான் அவர் ஒர்க், அவாய்ட் எமர்ஜென்சிஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து முடிஞ்ச இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பிளான் பண்ணாமல் திடீர்னு போய்ட்டு ஐயோ பதட்டமாக இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் மொசத்தி அப்படி படி அப்படி ஸ்ட்ரெஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. டெய்லி கொஞ்சம் டே டு டே ஆக்டிவ் இன்றைக்கி என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் அவர் ஒர்க் வித் ப்ளே, எக்ஸசைஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஒரே டைம் அப்படியே காலையிலேருந்து அப்படியே எடுத்து ஆன்லைனில் உட்காந்து படிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பேலன்ஸ் ஆகாது. ஸோ கிளாஸ் முடிஞ்சு எடுத்து வச்சோமா கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும், மென்டலாகவும் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிக்கணும். திஸ் இஸ் த பேலன்ஸ் ஆர் ஒர்க் வித் ப்ளே. ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் பை மெடிடேஷன், லிசனிங் மியூசிக், ரீடிங், டான்ஸிங் ஆர் ஸ்போர்ட்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் we can control our emotions. இது வந்து நமக்கு அடுத்து வந்து ட்ரை டு கண்ட்ரோல் அன்ரீசனபிள் எக்ஸசிவ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். தேவையில்லாமல் நம்ம எமோஷன்ஸை கண்ட இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதே போல் பார்ப்பீங்க சிலர் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே அழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அழுதுனாவே தட் இஸ் வீக்னஸ். ஸோ நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இஸ் அபவுட் தி எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன் இன் அவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிசைரபிள் ஃபிலாசபி, அது ஜஸ்ட் லிவ் இட். அதர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பேஷண்ட்ஸில் என்ன பண்ணணும், ஹெல்ப் த பேஷண்ட் டு ஃபீல் வெல்கம் அண்டு அட் ஈஸ். ஸோ ஒரு பேஷண்ட் வந்தானா அவன் ஸ்ட்ரெஸ்ஸோடு வருவான், அவனுடைய எமோஷன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட்டை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும், ஃபீல் வெல்கம் அண்டு அவனை நல்லபடியாக அவன் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம், பயம் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நம்ம செத்து போயிடுவோமா, உயிரோட போவோமா, எப்படி இருக்கும், அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். கோபம், மாத்திரம், வெறி, சோகம் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அதையும் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ரொமோட் பாசிட்டிவ் ஃபீலிங். அவனுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். Develop empathy, then understand the role of emotions in psychosomatic illnesses. மனத்தினால் வரக்கூடிய வியாதிகள் நிறைய இருக்குது, தட் இஸ் கால் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் அதில் வந்து அதனுடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது, மைண்டோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை வந்து புரிய வைக்கணும். திஸ் இஸ் அபவுட் த எமோஷன்ஸ். தேங்க்யூ.
ஸோ திஸ் இஸ் கிளாஸஸ். இனிமேல் கொஞ்சம் கிளாஸஸ் வந்து குயிக்காக நம்ம வந்து போயிடுவோம். இதில் இருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லெட்ஸ் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் டாபிக்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் சி அபவுட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து define emotion, explain the characteristics of emotions, explain the types and parts of emotions, explain the psychological, internal and external changes of emotion, then describe in detail about the emotional control. Last one is enumerate the importance of emotional control and the nerves. லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அவர் செல்ஃப் அண்ட் பேஷண்ட்டுக்கு ஏன் எமோஷனல் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்த்துருக்கோம். இஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுதான் 5. இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ரெகுலராக எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸஸ். இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஓகே, டேக் கேர், பி சேஃப், எல்லாமே சேஃபாக இருங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரிங் த மாஸ்க் அண்ட் மெயின்டைன் தி சோஷியல் டிஸ்டன்சஸ். எஸ்எம்எஸ் எல்லாத்துலேயுமே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த சோப், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்ஸ் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்லேயும் சேஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.